Hello friends, welcome to MRS Shortens video. இந்த வீடியோல நம்ம chapter 6 phraseography தான் பார்க்க போறோம். phraseography இந்த வார்த்தை கொஞ்சம் புது வார்த்தையா இருக்குல்ல. phraseographyனா என்ன அப்படின்றது இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம phraseography ஓட definition பார்க்கலாம். Phraseography is the writing of two or more words together without lifting the pen. இதுல வந்து without lifting the pen இருக்குல்ல, இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து இது வந்து நம்ம போட்ட ஸ்ட்ரோக் எல்லாமே சிங்கிள் வார்த்தைக்கு தான் போட்டுட்டு இருந்தோம் ஸ்ட்ரோக்கு. முதல்ல நம்ம வந்து 2-3 வார்த்தை எப்படி கம்பைன் பண்ணி ஸ்ட்ரோக் போடுறது தான் பார்க்க போறோம். அப்படி நம்ம ஸ்ட்ரோக் போடும்போது நம்ம வந்து நம்ம பென்சிலை வந்து தூக்காம ஃப்ளோவா எழுதணும். அந்த வார்த்தை கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் ஃப்ளோவா எழுதணும். அதான் இந்த இம்பார்ட்டன்ட். இப்போ சில கண்டிஷன்ஸ்லாம் இது கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஈஸியா கான்செப்ட்ஸ் தான் புரியணும். ஃபர்ஸ்ட் கிராமர்ஸ் தான் பார்க்கணும். இதுல ஒரு 16 கிராமர்ஸ் இருக்கு. அதை பார்த்துட்டு அப்புறமா நம்ம கண்டிஷன் போகலாம். ஃபர்ஸ்ட் வார்த்தை டேங்க், அப்படி இல்லைன்னா டேங்க். இதுக்கு எப்படி ஸ்ட்ரோக் போடணும்னா லைட் ஸ்ட்ரோக், இத்து ஸ்ட்ரோக்கே லைட் பண்ணி அபோவ் தி லைன் போட்டீங்கன்னா அதான் டேங்க். திங்க் வந்து எப்படின்னா ஆன் தி லைன்ல அதே லைட் ஸ்ட்ரோக் போட்டீங்கன்னா அதான் திங்க். தோ அந்த ஸ்ட்ரோக் எப்படி போடணும்னா இத்து ஸ்ட்ரோக்கே திக் பண்ணி தோ இந்த மாதிரி திக் பண்ணி அபோவ் தி லைன் போட்டீங்கன்னா அதான் தோ. தெம் வந்து இத்து ஸ்ட்ரோக்கை திக் பண்ணி ஆன் தி லைன் போட்டீங்கன்னா அதுதான் தெம். வாட்ஸ் வந்து என்னன்னா எஸ் ஸ்ட்ரோக் இருக்குல்ல, அது வந்து திக் ஸ்ட்ரோக்கு ஆன் தி லைன் போட்டீங்கன்னா வாஸ். ஹூஸ் வந்து த்ரூ தி லைன் கட் பண்ணி போட்டீங்கன்னா அதுதான் ஹூஸ். அடுத்த வார்த்தை ஷால். ஷால் வந்து என்னன்னா லைட் ஸ்ட்ரோக் இஷ் ஸ்ட்ரோக் போட்டீங்கன்னா அது ஷால். அதையே கட் பண்ணி த்ரூ தி லைன் போட்டீங்கன்னா அது விஷ். அடுத்த வார்த்தை வித். இதுக்கு என்ன ஸ்ட்ரோக்னா இந்த கர்வ், சின்னதா ஒரு கர்வ் போட்டீங்கன்னா அதுவும் ஆன் தி லைன் போட்டீங்கன்னா அது வித். வென்னா இதே ஸ்ட்ரோக்கு லைன் மேல போட்டீங்கன்னா அது வென்னு. வாட்டுக்கு இந்த வித் அப்படியே ஆப்போசிட்ல அபோவ் தி லைன் போட்டீங்கன்னா அது வாட். அடுத்த வார்த்தை வுட். இதே ஸ்ட்ரோக்கு தலைக்கு திருப்பி இந்த பக்கம் ஆன் தி லைன்ல போட்டீங்கன்னா அது வுட். அடுத்த வார்த்தை ஹோ. ஹோ அப்படின்ற சவுண்ட் உங்களுக்கு கேட்கும் போது இந்த ஸ்ட்ரோக் போடணும். அடுத்த வார்த்தை ஹீ. ஹீக்கு நம்ம முன்னாடியே ஒரு ஸ்ட்ரோக் பார்த்தோம். இதானே ஹீ ஸ்ட்ரோக்கு. ஹச் கான்செப்ட் பார்க்கும்போது பார்த்தோம். ஸ்டாண்ட் அலோன் அப்போ இந்த ஸ்ட்ரோக் போடணும். கிராமல் ஆக்லி கொடுத்துருக்காங்க, அது வந்து ஆன் தி லைன்ல இந்த மாதிரி ஸ்ட்ரோக் போடணும். இப்போ அவங்க கண்டிஷனுக்குள்ள போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா ஃப்ரேசோகிராஃபி நம்ம எந்த பொசிஷன்ல எழுதணும் அப்படின்றத நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வார்த்தை ஹவு கேன் டே அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை நம்ம வந்து நார்மலா எழுதுனா எப்படி எழுதுவோம்? ஹவு ஸ்ட்ரோக் எப்படி போடுவோம்? இப்படி போடுவோமா? கேன் ஸ்ட்ரோக்கு அபவ் தி லைன், டே ஸ்ட்ரோக்கும் அபவ் தி லைன். இந்த மாதிரி கண்டிஷன்ல ஒரு ஸ்ட்ரோக் ஒரு ஆங்கிள் இருக்கு. ஸோ நம்ம வந்து எதை பேஸ் பண்ணி நம்ம எழுதணும்னா ஃபர்ஸ்ட் வார்த்தையை பேஸ் பண்ணி தான் எழுத சொல்றாங்க. மற்ற வார்த்தைலாம் அது கூட ஜாயின் பண்ணி நம்ம எழுதணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹவு வந்து இப்படி இருக்கா, வித்தவுட் லிஃப்டிங் த பென், அதான முக்கியம். கேன் ஸ்ட்ரோக் அப்படியே போட்டு டே ஸ்ட்ரோக் அது கூட ஜாயின் பண்ணி போடணும். இப்படிதான் அந்த ஸ்ட்ரோக் போடணும். அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஐ ஹாவ் ஸ்ட்ரோக் வந்து ஐ வந்து அபோவ் தி லைன், ஹாவ் வந்து ஆன் தி லைன். இப்போ இது ரெண்டுத்தையும் எப்படி ஜாயின் பண்ணணும்னா ஐ ஸ்ட்ரோக் இங்கே அபோவ் தி லைன் போட்டுட்டு ஹாவ் அப்படியே அது கூட ஜாயின் பண்ணி போடணும். இதே வந்து செகண்ட் ரூல்ல இதே தான். ஆனா என்ன சொல்றாங்கன்னா the first position word form may be raised or lowered. இது என்ன சொல்றாங்கன்னா இப்போ with மச்சு விச் ஈச் ஸ்ட்ரோக் பண்ணுங்க. மச்சு வந்து above the line, விச் வந்து on the line, ஈச் வந்து through the line. ஆனா வித் நம்மளோட வித் இப்பதானே பார்த்தோம், அது வந்து ஆன் லைன். இப்படி நீங்க ஸ்ட்ரோக் போட்டீங்கன்னா வித் மச்சுக்கும் ஆன் தி லைன் தான் வரும், வித் விச்சுக்கும் ஆன் தி லைன் தான் வரும், வித் ஈச்சுக்கும். இந்த முன்னாடி சொன்ன கான்செப்ட் படி பார்த்தா 3 ஸ்ட்ரோக்குமே ஒரே மாதிரி வரும். இதை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றது அப்படின்றதுக்காக அவங்க என்ன சொல்றாங்கன்னா வித் மச்சை நீங்க வந்து அபோவ் தி லைன் போட்டுக்கோங்க, வித் விச்சை வந்து ஆன் தி லைன், வித் ஈச்சை வந்து த்ரூ தி லைன் எழுதுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லியிருக்காங்க. தேர்ட் என்ன சொல்றாங்கன்னா when joined to K, M and L, sign I திப்தாங்க இருக்குல்ல மேபி ஷார்ட்டட், அதை வந்து சின்னதாக்கிக்கலாம்னு சொல்றாங்க. ஐ திப்தாங்க நம்ம எப்படி போடுவோம்? இப்படிதானே போடுவோம் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல. அதை வந்து இந்த ஹாஃப் மட்டும் எடுத்துக்கோங்க, இது போட வேணாம்னு சொல்றாங்க. அதாவது ஜாயினிங் ஸ்ட்ரோக்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கேன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்தா கேன் ஸ்ட்ரோக் என்ன? இது ஐ வந்து இது இப்படி இருக்கும். இப்படி போடாதீங்கன்னு சொல்லிட்டு ஐ ஷார்ட் பண்ணிட்டு கேன் இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாங்க. அடுத்த வார்த்தை ஐ ஆம். இப்படி நம்ம தனியாக போட என்ன போடுவோம்? ஐ ஆம் போடுவோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஹாஃப் மட்டும் எடுத்துக்கிட்டு எம் ஸ்ட்ரோக் போடுங்கன்றாங்க. அடுத்த வார்த்தை ஐ வில், அதுவும் இதை ஹாஃப் மட்டும் போட்டு எல் ஸ்ட்ரோக் போட்டா ஐ வில். இப்போ நாலாவது என்னன்னா ஹச் ஸ்ட்ரோக் இந்த மாதிரி. இப்போ இந்த ஹச் ஸ்ட்ரோக் வந்து நம்ம ஸ்டார்டிங்ல இருந்துச்சுன்னா நீங்க ஃபுல்லா போட்டுருவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹீ மேன் இருக்குன்னா ஹீ ஸ்ட்ரோக் போட்டாச்சு, மே எம் போட்டாச்சு. இதே இஃப் ஹீ மேனா இஃப் ஹீ மே இப்படி போடுறது கன்வீனியன்ட்டா இல்லை தானே. ஸோ இஃப் ஹீ மேன் வரும்போது ஹச் ஸ்ட்ரோக் நமக்கு சென்டர்ல மாட்டிச்சு. ஸோ இது எப்படி எழுதுனா இஃப் ஹச்சுக்கு பதிலாக சின்னதாக ஒரு டிக் போட்டுட்டு மே ஸ்ட்ரோக் போட்டாச்சு.
அடுத்த வார்த்தை எடுத்துக்கிட்டோம்னா he ஃப்ரண்ட்லேயே வந்துருச்சு, ஃபர்ஸ்டே வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து நார்மலா ஒண்ணுமே இல்லை, இந்த ஸ்டோக்கை யூஸ் பண்ணிட்டு should know அவ்வளவுதான். இப்போ வந்து if நான் வந்துட்டு அதுக்கப்புறம் நடுவுல நமக்கு h வந்திருக்கு, அதனால என்ன பண்ணலாம், if he should know, இதான் ஸ்டோக், லிஃப்ட் பண்ணாம எழுதணும். அடுத்தது அஞ்சாவது என்ன சொன்னோம்னா ஈஸியர் ஜாயினிங் ஆஃப் வேர்ட்ஸ். நம்ம வந்து நிறைய கண்டிஷன்லாம் கொடுத்துருக்காங்களா, இதெல்லாம் இல்லாம நமக்கு ஈஸியா ஜாயின் பண்ணணும்னா நம்ம வந்து கிராம் லாக்ஸ் கூட யூஸ் பண்ணாம ஃபுல் ஸ்டோக் கூட போடலாம் அப்படின்றத இதை சொல்ல வராங்க. மச், இதுல ஃபர்ஸ்ட் கான்செப்ட் மச், சோ மச், ஹவு மச். இப்போ மச்சுக்குனா நமக்கு கிராம் லாக் சிம்பிளா இவ்வளவு கொடுத்துட்டாங்கல்ல, ஃபுல் ஸ்டாப் போடணும்னா இப்படி தானே போடணும், மச்சுக்கு கொடுத்துட்டாங்க. ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க ஃபுல்லா போடுறது தான் இந்த மாதிரி ஹாஃபா போடுறத விட உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும்னு சொன்னாங்க. சோ மச்னா இப்படி சோ மச், நீங்க சோ மச் இப்படி போடுறதை விட இப்படி போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹவு மச்சுக்கு ஹவு மச். அடுத்தது வேர், இந்த வேருக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு ஸ்டோக் வந்து நமக்கு சொல்றாங்க. எப்படின்னா நீங்க வந்து ஜாயின், அதாவது நம்ம ஜாயினிங் அப்ப மட்டும்தான், ஜாயினிங் அப்ப நீங்க ஒண்ணு இந்த மாதிரி போட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா இந்த ஆர் டவுன்வர்ட் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. தே வேர் அப்படின்ற இடத்துல தே ஸ்டோக் போட்டாச்சு, வேர் இப்படி போட சொல்றாங்க. யூ வேர்ல யூ போட்டு இந்த ஆர் யூஸ் பண்ண சொல்றாங்க. அடுத்தது ஹிம், ஹிம் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா ஹாஃப் ஹிம் டு ஹிம்னா ஹாஃப் ஹிம் டு ஹிம் போட்டாச்சு. இப்போ டு மீனாலும் இதே ஸ்டோக் தானே வரும், ஆனா நீங்க ஹிம்னு வரும்போது மட்டும் நீங்க லாஸ்டா ஒரு புள்ளி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த கான்செப்ட் தி வச்சுதான் வரப்போகுது. நம்ம நார்மலாவே இந்த தீன்ற வார்த்தை நிறைய யூஸ் பண்ணுவோம். ஆஃப் தி, டு தி, அன் தி, பட் தி, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம தனித்தனியா எழுதிட்டு இருந்தோம்னா அது வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப் த இப்படி தானே போடுவோம். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் தனித்தனியா எழுதிட்டு இருக்கிறது, அதுக்கு பதிலா வேகமா எழுதுறது தான் இந்த கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. எப்படின்னா டவுன்வர்ட் டிக், ஒரு டிக்கு போடுங்க, கீ நோக்கி ஒரு டிக் போட்டீங்கன்னா அதுதான் வந்து தீன்னு சொல்றாங்க. அதுவும் ஜாயின் பண்ணி போறதுக்கு. ஆஃப் ஸ்டோக்கி தானே, இப்படி நீங்க டவுன்வர்ட் ஒரு டிக் மட்டும் போட்டீங்கன்னா அதுதான் தி. இதை நீங்க படிக்கும்போது ஆஃப் தீன்னு படிக்கணும். அதே டூ ஸ்டோக் எப்படி போடுவீங்க, இப்படி போட்டு அது கூட ஒரு அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் தி, ஆஃப் டூ தீன்னு படிக்கணும். அன் திக்கு அன் தி, ஷுட் திக்கு ஷுட் தி, பை தி, இஃப் தி. அடுத்த வார்த்தை வித் த, வித் ஸ்டோக் போட்டு ஒரு டிக் போட்டா வித் தி. ஹாவ் திக்கு ஹாவ் ஸ்டோக் போட்டு சின்ன டிக் போட்டா ஹாவ் தி. இப்போ அடுத்தது அப்வர்ட் டிக்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவு நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம டவுன்வர்ட்ல நோக்கி ஒரு சின்ன டிக் போட்டோம்ல, இப்போ அப்வர்ட்ல போடணும். இப்போ பியாண்ட் டவுன்வர்ட் போட்டீங்கன்னா வருதா, இல்ல இல்ல, அதனால தான் பியாண்ட் தி. வாட் திக்கு வாட் தி. ஹவு தி, ஹவு ஸ்டோக் போட்டு தி, அதாவது அப்வர்ட், நீங்க மேல் நோக்கி பார்த்தா எல்லாமே மேல் நோக்கி தான் இருக்கு. அட் திக்கு அட் ஸ்டோக் போட்டு தி. விச் திக்கு விச் தி. வாஸ் திக்கு வாஸ் தி. ஸோ இந்த மாதிரி தான் நீங்க வந்து தீன்ற வார்த்தைக்கு நீங்க வந்து தனியா டாட் வைக்காம ஜாயின் பண்ணி நீங்க இந்த மாதிரி எழுதும்போது கொஞ்சம் ஸ்பீடா இருக்கும். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் பார்க்கறது, இந்த கான்செப்ட் எல்லாமே கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி தான் இருக்கும். போக போக எல்லாமே எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளா இருக்கும், ஸ்பீட் நல்லா ஃப்ளூவெண்டா வரும். புக்ல உங்களுக்கு நிறைய ஃப்ரேசஸ் கொடுத்துருக்காங்க, அதுல எல்லாத்தையும் ஒன்னொன்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வார்த்தை ஐ தேங்க் யூ. ஐ தேங்க்யூனா ஐ ஸ்டோக் போட்டாச்சு, தேங்க் யூ இப்படி நீங்க வந்து லிஃப்ட் பண்ணாம கையை தூக்காம எழுதணும். அடுத்த வார்த்தை ஐ திங்க் யூ ஷுட் பி. ஐ திங்க் யூ ஷுட் பி. இது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கொஞ்சம் என்ன இவ்வளோ பெருசா நம்ம எழுதணுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நீங்க பொறுமையா ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்துடும். இப்போ ஒரு டவுட் வரலாம், நீங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன வேர்ட் நம்ம கன்சிடர் பண்ணணுமோ, ஃபர்ஸ்ட் ஐ வவல் தானே வந்திருக்கு, ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல தானே நீங்க அப்போ போடணும் தானே கேட்கணும். நம்ம ரெண்டாவது ஒரு ரூல் பார்த்தோம்ல, ஞாபகம் இருக்கா? அதுல என்ன கண்டிஷன் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி ஐ திங்க்குக்கும் ஐ தேங்க்குக்கும் ஒரே மாதிரி தான் வரும் அப்படின்றப்போ நீங்க வந்து டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக பொசிஷன் மாத்தி எடுக்கலாம்னு சொன்னாங்க. இப்போ அடுத்த வார்த்தை ஐ ஹாவ் தி. ஐ ஹாவ் தி நான் என்ன சொன்ன, ஒரு சின்ன டிக் போட சொன்னா ஐ ஹாவ் தி. ஐ ஹாவ் ஹேட், மூணுமே இது வந்து திப்தாங்க, இது 2 கிராம் லாக். ஐ ஹாவ் ஹேட் லிஃப்ட் பண்ணாம எழுதணும். ஐ saw தி. ஐ saw தி. அடுத்தது ஐ சி. இதுல வந்து இதான் டிஃபரெண்ட், இதுவும் அதே கான்செப்ட் தான். தேங்க் திங் வந்து இது டிஃபரன்ஷியேட் பண்ணதுக்காக நம்ம தேர்ட் பிளேஸ்ல போடுவோம் ஐ சி. அடுத்த வார்த்தை ஐ ஆம். இதுவும் பார்த்தோம், ஹாஃப் போட்டு இப்போ வந்து ஐ ஃபுல்லா இருக்கு இல்ல ஹாஃப் மட்டும் பார்க்கணுன்றது முன்னாடி கண்டிஷன்ல பார்த்தோம். ஐ ஆம். ஐ மே பிக்கும் அதே தான், ஐ மே பி. ஐ வில், இதுவும் முன்னாடி பார்த்தோம், ஐ வில். ஐ வில் பி. நெக்ஸ்ட் பார்த்தா யூ ஷுட். யூ ஷுட் எப்படி போடுவோம், அப்வர்ட் யூ ஷுட். யூ ஷுட் பிக்கு யூ ஷுட்
be. அடுத்த வார்த்தை you can. you canக்கு you போட்டாச்சு can. you will l. you will be. you will be. you may be. you போட்டாச்சு m be. you may be. அடுத்தது வேர்க்கும் நம்ம ரெண்டு பார்த்தோம்ல, ஒன்று வந்து இப்படி போட சொன்னாங்க, இன்னொன்று இந்த மாதிரி போட சொன்னாங்க. இந்த எக்ஸாம்பிள் முன்னாடியே பார்த்தோம். you were downward. if you wereனா if you were. அடுத்த வார்த்தை they were. they wereம் நம்ம முன்னாடி எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. they were. இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது எப்படி இதை ஜாயின் பண்றது கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். ப்ராக்டிஸ் எழுதி எழுதி பாருங்க. எழுதி எழுதி பார்த்தா கொஞ்சம் வேகமாகவே வர ஆரம்பிச்சிடும். அடுத்த வார்த்தை why have you. இது எப்படி போனா why ஸ்டோக் தெரியும்ல, கிராம்லாக். why have you. அடுத்த வார்த்தை with you. with you இப்படிதான் போடணும். you வந்து நம்ம இப்படி தானே போடுவோம், அப்போ with you இப்படி தானே போடணும்னு கிடையாது. அவங்க வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும் இந்த மாதிரி போடுறதோட with you ஒரே ஆங்கிள் போடுறது. அடுத்த வார்த்தை so much. இது பார்த்துட்டோம் எக்ஸாம்பிள்ல. so much ஃபுல் ஸ்டாப் போட சொன்னால கண்டிஷன் படி. அடுத்தது what do you. what do you. அடுத்த வார்த்தை what was. what was. next what can be. what போட்டாச்சு can be. next வார்த்தை it would be. it would be. next it should be. it should be. it will be க்கு அதேதான் it will be. it was. it was. which was க்கு ஸ்லாண்டிங்கா போட்டு which was. which were. இப்போ வந்து இந்த இடத்துல இப்படி உங்களுக்கு டவுட் வரும், which wereனா நம்ம வந்து ரெண்டு சொல்லிருப்போம்ல, எது போடணும் நீங்களே போட்டு பாருங்க. which were இப்படி போட்டா கன்வீனியன்ட்டா இருக்கா, இல்ல which were இப்படி போட்டா இதுதானே கன்வீனியன்ட்டா இருக்கு. ஸோ இதை நீங்க யூஸ் பண்ணுங்க. which were. அடுத்த வார்த்தை if he. நான் சொன்னல ஹீன்ற வார்த்தை ஃபர்ஸ்ட் வந்தாதான் நீங்க ஃபுல் ஸ்டாப் போடணும் அப்படின்னு. இப்போ இஃப்க்கு அப்புறம் நமக்கு ரெண்டாவதா வந்திருக்கு. ஸோ இஃப் போட்டுட்டு இது மாதிரி போட ரொம்ப இது கன்வீனியன்ட்டா இருக்கா, இதுதானே ஈஸியா இருக்கு. ஸோ இஃப் ஹி இப்படி போடுங்க. அடுத்த வார்த்தை டூ மச். டூ ஸ்டோக் இது மச் ஃபுல்லா தான் போடணும். இப்படி போடுறதோட டூ மச் இது கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும். இந்த சாப்டர்ல நம்ம வந்து ஃப்ரேசோகிராஃபியோட டெஃபினிஷன் பார்த்தோம், அதுக்கான கண்டிஷன்ஸ் பார்த்தோம், அப்புறம் ஒரு கிராம்லாக்ஸ் பார்த்தோம், அப்புறம் ஒரு செட் ஆஃப் ஃப்ரேசஸ்லாம் பார்த்தோம். நீங்க என்ன பண்ணா நான் இடத்துல கிராம்லாக்ஸ் அண்ட் ஃப்ரேசஸை ஒரு 5 லைன்ஸ் எழுதி பார்த்து நல்லா மெமரி ஆன அப்புறமா 21, 22 எக்ஸசைஸ் வந்து நீங்க எழுதி பாருங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நம்ம சாப்டர் 7 வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.